ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல நிறைய மனிதர்கள் வசிச்சுட்டு வந்தாங்க. அந்த மனிதர்கள் மத்தியில ஒரு மனிதர் வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அந்த மனிதருக்கு என்ன பிரச்சனைனா, யாருக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிறது அவருக்கு சரியா தெரியாது. அவருடைய எல்லா விஷயங்களையுமே எல்லா மனிதர்கள்கிட்டையுமே ரொம்ப வெள்ளந்தியா ஷேர் பண்ணிடுவாரு. இதனால என்னாச்சுன்னா, பல மனிதர்கள் அவர் சொல்ற விஷயத்த அவருக்கு எதிராகவே பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மனிதர்கள்கிட்ட இவர் ஆறுதல் தேடி சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த மனிதர்கள் எதையுமே கண்டுக்காம காதுல கூட வாங்காம போயிருப்பாங்க. இதனால இவர் மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாரு. எந்த மனிதர்களை தான் நம்புறது, யாருக்கிட்ட தான் நம்ம பழகிறது அப்படிங்கிற மாதிரி அவர் மனசுக்குள்ளார பல விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப இந்த எண்ண ஓட்டத்தோடையே அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு ஜென் துறவிய சந்திக்கிறாரு. அந்த ஜென் துறவி இந்த மனிதரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாரு. சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா, நான் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாருமே நல்லவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல எல்லாருக்கிட்டையும் நான் எல்லா விஷயங்களையுமே சொல்லிடுறேன். ஆனா ஒரு சில மனிதர்கள் காதல் கூட வாங்க மாட்டேங்கிறாங்க, நான் சொல்ற வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மதிப்புமே தர மாட்டேங்கிறாங்க. ஆனா இன்னொரு சில மனிதர்கள் நான் சொல்ற விஷயங்கள், நான் சொல்லும் போது அதுல இருக்க என்னுடைய வீக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த வீக்னஸை எனக்கு எதிராகவே பயன்படுத்துறாங்க. இதனால எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. யாருக்கிட்ட பேசுறதுனே தெரியல, யாருக்கிட்ட பழகுறதுன்னு கூட எனக்கு சரியா தெரிய மாட்டேங்குதுங்க ஐயா, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்றாரு. எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சுட்டு அந்த செந்துறவி சொல்றாரு, அப்படியாப்பா, ஒரே நிமிஷம் இங்க உக்காண்ட்ரு, இதா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடிசைக்குள்ள போறாரு. இப்ப உள்ள போனவர் 3 பொம்மைகளை எடுத்துட்டு வந்து இந்த மனிதர் முன்னாடி வைக்கிறாரு. அந்த 3 பொம்மைகளும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்கு. இப்ப அந்த செந்துறவி அந்த மனிதர்கிட்ட, இங்க பாருப்பா, உன் கண்ணு முன்னாடி 3 பொம்மைகளை வச்சிருக்கேன், இந்த 3 பொம்மைகளுக்குள்ள வித்தியாசத்தை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அந்த மனிதர் உத்து உத்து பாக்குறாரு. 3 பொம்மைகளுமே ஒரே மாதிரி வண்ணத்துல இருக்கு, ஒரே மாதிரி வடிவத்துல இருக்கு, ஒரே சின்ன வித்தியாசம் கூட தெரியல. உடனே அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா, 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு, எந்த ஒரு வித்தியாசமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு அந்த செந்துறவி சொல்றாரு, இல்லப்பா, 3 பொம்மைகளும் வடிவத்துல வேணா ஒன்னா இருக்கலாம், வண்ணங்கள்ல வேணா ஒன்னா இருக்கலாம், ஆனா நல்லா உத்து பார்த்தீங்கன்னா 3 பொம்மைகள்லுமே வெவ்வேறு வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பொம்மையா எடுத்து காட்டுறாரு. இப்போ முதல் பொம்மையை எடுத்து காட்டுறாரு. அந்த பொம்மையில 2 காதுகள்லுமே ஓட்டை இருக்கு. அதுவே 2வது பொம்மையை எடுத்து காட்டுறாரு. அந்த பொம்மையில ஒரு காதுல ஓட்டை இருக்கு, அதே மாதிரி வாயில ஒரு ஓட்டை இருக்கு. 3வது பொம்மையை எடுத்து காட்டுறாரு. அந்த பொம்மையில ஒரே ஒரு காதுல மட்டும் ஓட்டை இருக்கு. இப்போ 3 பொம்மைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு, வடிவங்கள் வண்ணங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுல இருக்கிற துளைகளோட எண்ணிக்கை வேறுபடுது, இதுதான் இந்த பொம்மைகளுக்கு மத்தியில இருக்கிற வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்துறவி சொல்றாரு. சரிங்கய்யா, இதுக்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நான் கேட்ட கேள்வி என்னவோ, நான் மனிதர்கிட்ட எப்படி பழகிறதுன்னு கேட்டேன். அதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த 3 பொம்மைகளை காட்டி இதுல இருக்கிற ஓட்டைகள்ல வேறுபாடு இருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்றாரு. உடனே செந்துறவி சொல்றாரு, சரிப்பா, ஒரே நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவர் குடிசைக்குள்ள போயிட்டு ஒரு நீளமான கம்பியை ஒன்று எடுத்துட்டு வராரு. அந்த கம்பி நல்லா வளையும் தன்மை கொண்ட கம்பியா இருக்கு. இப்போ அந்த மனிதர்கிட்ட, இந்தாப்பா, இந்த கம்பியை கையில வச்சுக்க, இந்த முதல் பொம்மையை கையில் எடுத்துக்க, அதுல ஒரு ஓட்ட வழியா அந்த கம்பியை விடு, எந்த வழியா வெளியில வருதுன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே அந்த மனிதருமே அந்த முதல் பொம்மையில இருந்த ஒரு காது ஓட்ட வழியா அந்த கம்பியை உள்ள விடுறாரு. அந்த கம்பி இன்னொரு காது ஓட்ட வழியா அப்படியே வெளியில வந்துருச்சு. சரிப்பா, இந்த பொம்மையை வச்சுட்டு இப்ப 2வது பொம்மையை எடுத்து அதே மாதிரி பண்ணு அப்படிங்கிறாரு. இப்ப 2வது பொம்மையுமே எடுத்து அதே போல ஒரு காது வழியா அந்த கம்பியை உள்ள விடுறாரு. அடுத்த வினாடி அந்த கம்பியை அதோட வாய் வழியா வெளியில வருது. உடனே சரிப்பா, இந்த பொம்மையுமே வச்சுட்டு 3வது பொம்மையை எடு அப்படிங்கிறாரு. 3வது பொம்மையில காது வழியா அந்த கம்பியை உள்ள விடுறாரு. கொஞ்சம் தான் கம்பி உள்ள போகுது, ஆனா எந்த ஒரு வழியிலுமே வெளியில வரல, ஏன்னா அங்க இருக்கிறது ஒரு ஓட்டை தான். அந்த கம்பி அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுச்சு. உடனே இந்த 3 பொம்மைகளையுமே கீழே வச்சுட்டு இப்ப அந்த செந்துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த 3 பொம்மைகள் மாதிரி தான் நம்ம ஊர்ல இருக்கிற மனிதர்களுமே. இப்ப முதல் பொம்மையை எடுத்துக்கிட்ட பாத்தியா, அதுல கம்பியை ஒரு காதுல விட்டினா இன்னொரு காது வழியா வெளியில வந்துருச்சு. அது போலதான் ஒரு சில மனிதர்கள் நீ பேசுற விஷயத்த ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடுவாங்க, எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்ட மாட்டாங்க, நீ நினைக்கிற அந்த ஆறுதல் அவங்க கிட்ட கிடைக்காது.
இந்த மாதிரி நபர்களை நீ சந்திச்சுன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட எந்த விஷயத்தையுமே ஷேர் பண்ணாத, நீ பாட்டுக்கு நீ உன்னுடைய வேலையை பார்க்க போயிடு அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த இரண்டாவது வகை பொம்மை, அந்த பொம்மை எடுத்து இங்க பாருப்பா, இந்த பொம்மையில இந்த காது வழியா நீ கம்பியை விட்டினா அது வாய் வழியா வெளியில வருது. அது போலதான் நிறைய மனிதர்கள் நீ சொல்ற எல்லா விஷயங்களுமே அவங்க காதுல வாங்கிப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க சொல்ற வார்த்தைகள் இருக்கு பாத்தியா, நீயே ஒரு ஆறுதலுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லுவ, ஆனா அவங்க சொல்ற வார்த்தைகள் உனக்கு ஆறுதலையே தராது. அதுக்கு பதிலாக உன்னுடைய பிரச்சனைகளை 2 மடங்கு அதிகப்படுத்திடும். இவங்க அவங்க காதுல வாங்கின விஷயத்த வாய் வழியா மற்றவங்க கிட்டயுமே சொல்லிடுவாங்க. இதனால உனக்கு தான் ரொம்ப பெரிய சிக்கல் ஏற்பட்டுடும். இந்த மாதிரி நபர்களை பார்த்தாலுமே தயவு செஞ்சு அவங்க கிட்ட எந்த பேச்சுமே வச்சுக்காத. அப்படியே பேசினா கூட உன்னுடைய விஷயங்கள் எதையுமே அவங்க கிட்ட சொல்லாத. முக்கியமா உன்னுடைய வீக்னஸ் எல்லாம் அவங்க கிட்ட சொல்லிடாத. அப்படி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா அவங்க எல்லாத்தையுமே உனக்கு எதிராகவே பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 3வது பொம்மையை எடுக்கிறாரு. அந்த பொம்மையில இருக்கிறதே ஒரு ஓட்டை தான். அது வழியே கம்பியை விட்டோம்னா கம்பி வெளியில வர்றதுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லாம இருக்கு. இந்த பொம்மை போலதான்ப்பா ஒரு சில மனிதர்கள் ரொம்ப நம்பகத்தன்மையா இருப்பாங்க. நீ எந்த விஷயம் சொன்னாலும் சரி அந்த விஷயத்த அவங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்குவாங்க, யாருக்கிட்டையுமே அதை ஷேர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள்கிட்ட நீ தைரியமா பேசலாம், தைரியமா பழகலாம், நீ எல்லா விஷயங்களுமே அவங்க கிட்ட ஷேர் பண்ணலாம். அவங்க மூலமா உனக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்துறவி சொல்றாரு. இப்ப அந்த மனிதர் சொல்றாரு, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா இந்த மனிதர்களை நீ எப்படி கண்டுபிடிக்கிறது? நான் பல மனிதர்களை பார்த்துட்டேன், அவங்க மூலமா பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனாலேயே மனசுக்குள்ள என்னாச்சுன்னா யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, யாருக்கிட்டையும் பழகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ள தோண ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி சரி செய்யறதுன்னு சொல்லிட்டு 2வது கேள்வியா அதையுமே கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவி சொல்றாரு, இங்க பாருப்பா, இந்த உலகத்துல நீ நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டி வரும். நீ எல்லா மனிதர்களையுமே பார்த்த உடனே இந்த மாதிரி நீ தரம் பிரிச்ச முடியாது. ஒரு முறைக்கு 2 முறை நீ பழகி பார்த்தா மட்டும்தான் அந்த மனிதர்கள் எப்படி உண்மையிலேயே அவங்க நம்பகத்தன்மை வாய்ந்தவர்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் ஒரு சில டைம் நீ அவங்க கிட்ட பழகினா மட்டும்தான் தெரியும். முதல் சந்திப்பிலேயே எந்த ஒரு மனிதர்களையுமே நீ கணிக்க முடியாது. அதுக்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுதான் முதல் சந்திப்பு அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப சென்சிட்டிவான விஷயங்கள் எதையுமே அவங்க கிட்ட பேசாத, உன்னுடைய துக்கங்கள் எதையுமே அவங்க கிட்ட சொல்லாத, ரொம்ப மேலோட்டமா பேசிக்கிட்டு அப்படியே 2வது சந்திப்பு 3வது சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 முறை அந்த மனிதர்கிட்ட நீ பழகினா கண்டிப்பா அவங்க எப்படிப்பட்டவங்க, இந்த 3 பொம்மைகள்ல எந்த பொம்மை ரகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீ தைரியமா உன்னுடைய கஷ்டங்களை அவங்க கூட ஷேர் பண்ணலாம். அவங்க மூலமா கண்டிப்பா உனக்கு நல்லது மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்களோட இயல்பை ரொம்ப சுலபமா அந்த பொம்மைகளை வச்சு அந்த செந்துறவி இவருக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அன்னையிலிருந்து இந்த மனிதர் யார் யார்கிட்ட எப்படி பேசணும், யார் யார்கிட்ட என்ன சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே கத்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு வந்தாரு. இது போலதாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நீங்க வீட்லயாகட்டும் இல்லை வெளியிலேயாகட்டும் பல விதமான மனிதர்களை இங்க சந்திக்க வேண்டி வரும். அலுவலகத்துல கூட பாத்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த நண்பர்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே உங்க கூட வேலை செய்யறவங்களா மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க இதுக்கான வேறுபாடு நீங்க சரியா கணிச்சு வச்சுக்கணும். வேலை செய்யற இடத்துல இருக்கிற எல்லாருமே உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க எல்லா விஷயத்தையுமே ஷேர் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால உண்மையிலேயே உங்க கூட வேலை செய்யறவங்க யாரு, உண்மையிலேயே உங்களுடைய நண்பர்கள் யாரு அப்படிங்கிறத சரியா கணிச்சு வச்சுக்கங்க. இப்படி நம்ம தெளிவா மனிதர்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா எல்லா மனிதர்களோட வாழ்க்கையுமே ரொம்ப எளிமையா ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.